2 இயர்ஸ் பிஜி கோர்ஸ் பண்ணதுல இருந்து என்னோட பைக் அண்ட் கார் அவ்வளவா கேர் பண்ணவே முடியல. ரொம்ப மாசமா காரை ரன் பண்ணதால காரோட பேட்டரியுமே ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம கார்ல உள்ள ட்ரெயினான பேட்டரி எடுத்துட்டு நம்ம கோவில்பட்டியில உள்ள ஆமரான் பிட் ஷாப்க்கு வந்தாச்சு. அப்படியே பேட்டரியை சார்ஜ் போடலான்னு உள்ள கொண்டு போகும்போது தான் ஆமரானோட இன்ஜின் ஆயிலுமே பார்த்தேன். அந்த இன்ஜின் ஆயில் பார்த்த கையோட நம்ம பைக்குமே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ற டைம் வந்துருச்சு. ஆமரானோட 20W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஃப்ளோ இன்ஜின் ஆயில வாங்கியாச்சு. இந்த இன்ஜின் ஆயில என்னோட பர்சனல் யூஸ் வெஹிக்கிளான ஜிக்ஸர் 155 தான் போட போறேன். ஜிக்ஸரை வாங்கின புதுசுல இருந்து இதுக்கு யூஸ் பண்ண இன்ஜின் ஆயில் பிராண்ட்ஸ் பார்த்தோம்னா லிக்யூமொலி, மோட்டியூல், சர்வோன்னு எல்லா பிராண்ட்ஸுமே யூஸ் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணலாம், என்னடா 10W40 யூஸ் பண்ற பைக்கு 20W40 இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றேன்னு. அது மட்டும் இல்ல, மோஸ்ட்லி எல்லா வண்டியோட மேனுவல்ல பார்த்தாலும் 10W40 தான் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. கம்பெனி ரெக்கமெண்டட்ங்கிறதால 10W40 கிரேட் உள்ள ஆயில தான் எல்லா சர்வீஸ் சென்டர்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஆயில்ல டபிள்யூக்கு முன்னாடி உள்ள நம்பர் விண்டரை குறிக்கும், அதுக்கு பின்னாடி வர நம்பர் 40 or 50 அது ஸ்டார்ட் கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணும். ஸோ அதை விஸ்காசிட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு விண்டர்ல ஆகட்டும் சம்மர்ல ஆகட்டும் 20W40 நமக்கு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்க, இப்போ ஃபைனலாக நம்ம வாங்கியிருக்கிற இன்ஜின் ஆயில் பார்த்தோம்னா ஆமரானோட ஃபுல்லி சிந்தட்டிக் ஃப்ளோ இன்ஜின் ஆயில் தான். 1 லிட்டர் பார்த்தோம்னா 380 சம்திங் கிட்ட வந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது ஆமரானோட இந்த ஃப்ளோ இன்ஜின் ஆயில் ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த இன்ஜின் ஆயில நம்ம ஜிக்ஸர் கூத்துறதுக்கு முன்னாடி என்னோட ஆக்டிவால யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதனால தான் என்னோட பர்சனல் யூஸ்க்கு இந்த ஒரு இன்ஜின் ஆயில் ஆமரானோட 20W40 ஃபுல் சிந்தட்டிக்கா வாங்கியிருந்தேன். நான் நம்ம வியூவர்ஸுமே சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒன்று தான், இன்ஜின் ஆயில் பிராண்டா ஃபிக்ஸடா இல்லாம ஒவ்வொரு இன்ஜின் ஆயில் பிராண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க. பர்சனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆமரானோட இந்த ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் நான் அந்த அளவு கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனா நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த ஆயில் ரொம்ப நல்லாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஃபைனலா நான் சொல்ல வரது என்னன்னாங்க, இப்போ நார்மலா நான் சிந்தட்டிக் யூஸ் பண்றோம்னா 2000 கிலோமீட்டருக்குள்ள மாத்திர மாதிரி வரும். இன்ஜின்லயுமே வியர் அண்ட் டியர்ங்கிறது அதிகமா இருக்கும். இப்போ நம்ம வண்டியுமே ஃபுல் ஆர்பிஎம்ல த்ராட்டில் பண்ணி ஓட்டுறோம்னா கண்டிப்பா இன்ஜின் பிரச்சனைங்கிறது வச்சிரும். இதே இது நீங்க நான் சொல்ற மாதிரி 10W40க்கு பதிலா 20W40 ஃபுல் சிந்தட்டிக்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஜின்ல வியர் அண்ட் டியர்ங்கிறது சுத்தமா வராது. 10W40 விட 20W40 கொஞ்சம் திக்கரா இருக்குங்கிறதால இன்ஜினுமே ரொம்ப ஹீட் ஆகாது. நீங்க அக்ரெசிவா டிரைவிங் ஸ்டைல்ல இருக்கீங்க இல்ல ஹை ஆர்பிஎம் எல்லாம் போறீங்கனாலும் உங்க இன்ஜின்ல அந்த அளவு செலவு எதுவுமே வைக்காது. அண்ட் இந்த இன்ஜின் ஆயிலுமே உங்களுக்கு 3000ல இருந்து 4000 கிலோமீட்டருக்குமே ஓடிடும். நம்ம வாங்கின இன்ஜின் ஆயில் ஆமரான்ல உங்களுக்கு ரிவார்ட் கார்டுமே கொடுத்திருந்தாங்க. அதை அப்படியே நம்ம எடுத்துட்டு ஆமரான் பிட் ஷாப்ல போய் ஸ்கேன் பண்ணி 40 or 50 அது கொடுத்த இந்த ரிவார்ட்ஸுமே வாங்கியாச்சு. இந்த ரிவார்ட் கார்டை பிட் ஷாப்ல போய் தான் ஸ்கேன் பண்ணணும்னு இல்ல, ஆப்லயுமே பண்ணலாம். இனிமே இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. மீதியா அந்த ட்ரெயின் பண்ண ஆயிலுமே நம்ம வண்டி செயினுக்கான செயின் லூபா போட்டாச்சு. செயின் லூபுக்கு பதிலா இப்படி இன்ஜின் ஆயில் ட்ரெயின் பண்ண லூபா போடுறமே ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தா ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அண்ட் எனிவே இது மாதிரியான ஆட்டோமொபைல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா வந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.